பண்றேன்னு எல்லாருமே சொல்றீங்க ஃபேமிலி. ஆனா நான் உண்மையிலேயே ஸ்கேம் பண்ணவே இல்லை ஃபேமிலி. இன்ஸ்டாகிராம் திறந்தாலே இந்த பையனை போட்டு அடின்னு அடிக்காங்க, ஸ்கேம் பண்ணிட்டான்னு. என் கம்பெனியில் நிறைய பேர் வந்து ப்ரோ இவனை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம என்னத்தை இதை பற்றி பேசுறது, நமக்கு இதை பற்றி எதுவும் தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியாக இருந்தேன் இந்த வீடியோ பார்க்குற வரைக்கும். தயவுசெய்து சொல்றது கேளுங்க. இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் போயிட்டு பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பிளஸ் நார்மல் பர்சன்ஸ் எல்லாம் போயிட்டு எங்க அம்மா கீழே வந்துட்டாங்க, எங்க பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ரூபா 5,000 ரூபா 600 ரூபா 700 ரூபான்னு வாங்கியிருக்கான். 2024 வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 4,500 ரூபா காசு கேட்டான். இவன் ஏன்ட்டி இதே மாதிரி காசு கேட்டிருந்தாங்க. இது வந்து என்னோட பழைய ஐடியில் சரிங்களா, இப்போ வந்து பழைய ஐடி போயிட்டு, அதனால் புது ஐடி தான் வச்சிருக்கேன். அதனால் என்னால் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ண முடியல. அதனால் நான் யோசிச்சேன், சரி ஓகே நம்மளால் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ண முடியல, சரி பொய்ன்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனாலே நான் வீடியோ போடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு அடுத்து எக்ஸ்பிளேஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டான் தெரியுமா, அந்த வீடியோ பார்த்தோன்னா நான் அடிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணேன். அதையும் பாருங்கள் என்னென்னு. ஏன் நான் மட்டும் தான் கேம் ப்ரொமோஷன் போட்டுட்டு இருக்கேன்னா, இங்கே இருக்க எந்த யூடியூபருமே கேம் ப்ரொமோஷன் போடவே இல்லையோ. தம்பி நான் வேற ஏதாவது கேட்டுப்போறேன் தம்பி. மற்றவங்க எல்லாரும் அது பண்ணுறாங்க நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நியாயப்படுத்துகிற பற்றியா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. மற்ற எல்லாரும் வேறு எதுவும் நான் வேறு எதுவும் பண்ணுவியா? ஏன்னா இன்னும் பேச வைக்காதப்பா தம்பி. அதாவது மற்றவன் கேமிங் ப்ரொமோஷன் பண்ணனா அதான் இவனும் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நியாயப்படுத்துகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டிங் ஆப் ப்ரொமோஷன் பண்ணுறதே அஃபென்ஸ் தான். இவன் ஸ்கேம் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கான். அப்பவும் கூட இவன் ஸ்டோரியை போய் நான் பார்த்தேன், இதே கேமிங் ப்ரொமோஷனை அவன் ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருந்தான். அவனோட ஸ்டோரியில் கிட்டத்தட்ட 3 ஸ்டோரி கிட்ட வச்சிருந்தான். அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காமல் தொலைஞ்சிட்டேன். ஏன்னா நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் இவனை பற்றி, அதனால தான் எதையுமே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கல. ஓகே, இப்போ அடுத்தது வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார் ராக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எல்லாமே கொடுத்தாச்சு ஃபேமிலிஸ். இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம வீட்டுக்கு வந்துடும் ஃபேமிலிஸ். எல்லாரும் கார் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா ஃபேமிலிஸ்? இப்போதைக்கு நான் வெறும் கார் புக்கு தான் ஃபேமிலிஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு புரியலை, இவனே ஃபஸ்ட்டு வீடியோவில் கார் வாங்கிட்டான்னு போட்டிருந்தான், இப்போ என்ன சொல்கிறான் காரை புக் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு இப்படி மாற்றி மாற்றி பேசணும்? நான் இவனை குறைச்சலவே கூடாது. ஏன்னா இவனுக்கு பின்னாலேருந்து யாரோ இவனை வந்து பேசதான் வச்சுட்ருக்காங்க. ஸோ நம்ம இவனை போட்டு அடிக்கிறதுலாம் அர்த்தமே கிடையாது. இவன் பின்னாலேருந்து பேசுகிறாங்க தெரியுமா, அவங்கள கூட்டு சொல்லணும் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க, இவன் பெரிய திருடனாக வருவான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ட்ரிகரானது எது தெரியுமா, இதுதான். எல்லாருமே போட்டாங்க இந்த சின்ன பையன் இந்த வயசுல இவ்வளோ தூரம் வளர்ந்து வராது பொறாமையில எல்லாரும் நான் ஸ்கேமர்னு போட்டுட்டு இருக்காங்க ஃபேமிலி. பொடுங்கண்ணா பொறாம எதுவும் சொல்லியிருப்போம். உன் வயசில் எல்லாம் படிச்சுட்டு இருக்கலாம். ஒன்று மாதிரி எவனும் இந்த மாதிரி இருக்க மாதிரி வீடியோவும் போடல, ஒன்று மாதிரி எவனும் இந்த மாதிரி ஸ்கேமும் பண்ணிட்டு தெரியல. எல்லாரும் பெட்டிங் ப்ரொமோஷன் பண்ணாலும் இவனும் பண்ணானா. எல்லாரும் உன் வயசில் எல்லா பசங்களும் படிக்கானுங்க, ஒழுங்காக படித்து நிறைய பேர் நல்ல கண்ணன் கூட போடுறாங்க உன் வயசில். எவனா இனி அந்த மாதிரி நல்ல கண்ணன் போடுறியா சொல்லு. சும்மா அது இதுன்னு சொல்லி சும்மா அழுத மாதிரி வீடியோ போட்டு அது போட்டு இது போட்டு எனக்கு இவனெல்லாம் கூட விட்டுறோம்ல. ஆனால் இவனையும் நம்பி காசு கொடுத்துருக்கான் தெரியுமா, இவனை நம்பி ஃபாலோ பண்ணியிருக்கானு தெரியுமா. இந்த வீடியோவில் கூட ஒரு சில பேர் இவனை பாராட்டி கமெண்டரும் பண்ணியிருக்கானுங்க. இல்லை இவனே இத்து போன மாதிரி இருக்கா, இவனை நம்பி காசு போட்டு